மே மாதம் 21ஆம் தேதி 9ஆம் தேதி பேட்டியில் சொன்னேன், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்பில் தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். இது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். அங்கே போனால் இங்கே பேசக்கூடாது, இங்கே போனால் அங்கே பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்து தான் ஓட்டம் முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிருவான், அப்படி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல் இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். நான் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அப்போல்லா மருத்துவமனைக்கு நான் போனேன். எல்லாரும் தயங்கிட்டு இருந்தாங்க, அம்மா உடம்பு சரியில்லை அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப நேரா வண்டியை விடுங்க அப்போல்லாவுக்குன்னு போயிட்டு போன உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறான், இவர் எங்க வராரு, இவருக்கு என்ன ஏதாவது செக்கப் வராரா அப்படின்னு தான் நினைச்சேன். இல்லை, நான் அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கிறேன், அதை கதவை திறந்து விடுங்க. இல்லை, அவங்களை பார்க்க முடியாது, அங்கே ஓபிஎஸ் இருப்பாரு, அவரையாவது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஓபிஎஸ் பார்த்துட்டு நான் வந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு தலைவராக போனாங்க. அந்த மரபு வழி அரசியல் கலாச்சாரத்தை உடைத்தவன் திருமாவளவன். இப்ப ஏன் அவங்க ஒன்னா சேர, கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம், அதை நீங்க எப்படி சண்டை பண்ணுவோம், சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவோம் பண்ணுவீங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க, எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு, ராகுல் காந்தி. அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன், எவ்வளவு பேர் வேணும் நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே. இவர்கள் வந்துதான் அதை மீட்டெடுக்க முடியும் என்று உள்ளபடியே நீங்கள் நம்பினால் எவ்வளவு பேர் வேணும் சொல்லுங்க. தளபதிகளை அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய அரசியல் சக்தி என்ன என்பதை காட்டுவதற்கான நாள் ஆகஸ்ட் 17. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடல, அவரு என்ன அழைக்கல, இவர் என்ன அழைக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் பேர் போடலன்னு சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் 17 ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது, வேலை செய்வதற்கான கடமை இருக்கிறது, ஆளை திரட்டுவதற்கான கடமை இருக்கிறது. தனி ஆளா நீ வரக்கூடாது, வேற ஒருத்தர் எடுக்கிற வண்டியில நீ வரக்கூடாது, சேர்ந்து வண்டியை எடுத்து வாங்க. ஒவ்வொருத்தர் பொறுப்புலையும் குறைஞ்சது 4 வண்டி 5 வண்டி நான் வைப்பேன். பஸ் பிடிக்க முடியலன்னா வேன், வேன் பிடிக்க முடியலன்னா கார், கார் பிடிக்க முடியலன்னா ஆட்டோ, ஆட்டோ பிடிக்க முடியலன்னா 2 வீலர், 2 வீலர் எடுக்க முடியலன்னா சைக்கிள். உளுந்தூர்பேட்டைங்கிறது எவ்வளவு தூரம்? சைக்கிள்லே வந்துடலாம் உளுந்தூர்பேட்டைக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் ஈர்க்கப்படுகிற நாளாக ஆகஸ்ட் 17 அமைய வேண்டும். நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் 2 முக்கியமான கூறுகள், ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தெறியக்கூடிய சாதி ஒழிப்பு அரசியல், சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். இதை நாம் விரிவான விவாதத்திற்கு உட்படுத்துகிற ஒரு களத்தை அமைக்கிற மாநாடுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பதை சொல்லி நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இங்கேயே வந்து லட்சக்கணக்கிலே கொடையளித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி இந்த முதல் நாள்
நிகழ்விலேயே 17,33,000 ரூபாய் நீங்க 6 மண்டலத்தின் சார்பாக நிதி வழங்கியதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். 1 லட்சம் காசோலை, மொத்தம் 18,33,000. 19 மாவட்ட செயலாளர்களா 42 பேர்ல 19 பேர் கொடுத்ததுதான் 18 லட்சம். ஆகவே கட்சி தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று குறைந்தபட்சம் ஒரு தொகுதி மாவட்டத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய், தனிநபர்களாக நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 1 லட்சம் தான் இறுதி இலக்கு என்று கருதாமல் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் என்று கூட தந்திருக்கிற தம்பிகள் இருக்கிறார்கள். அதை போல வாய்ப்புள்ள தோழர்கள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.